श्रीमात्रे 89வது ஸ்லோகம். உர்வீதரேந்திர கன்யே தர்வி பரிதேன பக்த பூரேண குர்வீம கிஞ்சனார்த்திம் கர்வி குருஷே த்வமேவ காமாட்சி. உர்வீதரேந்திர கன்யே, மலையரசியின் மகளே, மலையரசியே, மலையரசனின் மகளே, இளவரசியே. இவ என்ன பண்றான்னா, பக்தர்கள் எல்லோரும் பசின்னு வரா. பசின்னு வரவா எல்லாருக்கும் அன்னபூரணியாக இருந்து அவளினுடைய பசியை போக்குகிறாள். அதுதான் அவளுடைய பசிங்கிறது மிகப்பெரிய கொடுமை. வயிறு அடங்கித்தினாதான் எதையுமே சிந்திக்கவே முடியும் மனுஷனால. அந்த பசி அப்படிங்கிற கொடுமையை நீக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு இருப்பாவ. அந்த கரண்டியால அன்னத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அன்னபூரணியாகவும் நீ இருக்க அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு 2 வரலாறையும் சொல்றார். என்னன்னு பார்த்தா, இந்த காத்தியாயனின்னு ஒத்தி பார்த்தோம். அவ போன கிளாஸ்ல தான் அதை பத்தி நம்ம பார்த்தோம். காத்தியாயனி, காத்தியாயன ரிஷியின் பெண்ணு காத்தியாயனி தேவி காஞ்சிபுரத்துக்கு வந்து தவம் செய்தாள். அப்படி வரும்பொழுது அவ கேட்ட சில பொருட்களை எல்லாம் கொடுத்தார். அதுல அதை மடியில வச்சுட்டா, அந்த மடியில வைத்து கொண்ட அந்த விசிறி தான் கிளியாக தவழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த கிளியா தவழ்ந்து வந்தது. அந்த கிளியா தவழ்ந்து இருந்ததை வச்சுட்டு இது பண்ணா அந்த காத்தியாயனிய பத்தியும் காத்தியாயனி மகரிஷிய பத்தியும் நம்ம பார்த்தோம். காத்தியாயனர் என்ன பண்ணியிருக்கார்? அவருடைய ஆசிரமத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வரா இல்லையா இவா தேவிக்கு அது பண்றதுக்கு, தவம் பண்றதுக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது வர வழியில, காஞ்சிக்கு வரும் வழியில காசிக்கு வரா. காசியில கடும் பஞ்சம் நிலவருதுன்னு அவளுக்கு தெரியுது. கடுமையான பஞ்சம் நிலவருதுன்னு தெரியறதுக்கு, அத போக்குறதுக்கு காசியில் அன்னபூரணியாக இருந்து அங்க பரமேஸ்வரனுக்கே அன்னம் அளித்தாள், பிட்சை அளித்தாள். பரமேஸ்வரனுக்கே அங்கு பிட்சை அளித்தாள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. காமாட்சியும் அந்த மாதிரி ஒரு இது அளித்தாள் அப்படின்னு வரலாறே ஒண்ணு இருக்கு. அன்னபூர்ணாஷ்டகம்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஸ்லோகம் அது 8 ஸ்லோகங்களை கொண்டதுனால்தான் அது அன்ன அஷ்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்னபூர்ணா அஷ்டகம். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகீச்ச பார்வதி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக ஆந்தவாக சிவபக்தம் ஸ்வதேசோ புவனத்ரயம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும். அந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதியாக அந்த ஸ்லோகம் முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது. இது 2யுமே எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காசியில் அந்த பண்ணினவா காஞ்சிபுரத்திலையும் காசியில அதை பண்ணினவா காஞ்சிக்கு வர வழியில அதை பண்றா அப்படின்னு சொல்லும்போது, சோ அந்த காசி காஞ்சி ரெண்டுமே, காசிபுரி காஞ்சிபுரி ரெண்டுமே, அந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்தி ஸ்தலம் அப்படின்னு நீதான் காமாட்சி, நீதான் எல்லாத்திற்குமே காரணகர்த்தாவாக இருக்கிறாய். இந்த காமாட்சிய ஒரு தடவை இந்த நெல் அளந்தாளாம். நெல் அளந்து 32 அறங்களையும் வளர்த்ததா அதுவும் ஒரு வரலாறு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொல்லப்படுறது. இப்ப ஆதிசங்கரர் இயற்றின அன்னபூர்ணி, இதுல என்ன மெசேஜ் இருக்கு? அதுதான் இதெல்லாம் நமக்கு வரலாறு. திரும்பி இந்த வரலாறுகளை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமான்னா இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு அது மறந்து போகலாம். ஆனால் இத்தனை வரலாறு எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஸ்லோகத்துல மூக்க கவி நமக்கு என்ன மெசேஜ் சொல்றார்? அன்னபூர்ணாஷ்டகத்துல ஆதிசங்கரர் பலஸ்ருதியா என்ன வச்சாரோ அதேதான் இதுல இவர் இங்க நமக்கு மெசேஜா கொடுக்கிறார். அதுல என்ன? அன்னபூர்ணே சதா பூர்ணி, சதா பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை அள்ள அள்ள குறையாததை கொடுத்து கொண்டு இருப்பவள். சங்கர பிராணவல்லபே, சங்கரனுக்கு பிராணனாக இருக்கக்கூடிய வல்லபா அப்படின்னு சொல்றார். சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி. எதை பிக்ஷையா போட்டா? வெறும் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கண் பார்வைக்கு அங்க போனா கூட, காசியில போனா கூட அங்க அன்னபூர்ணி அவ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அங்கேருந்து 4 அரிசி கூட எடுத்துன்னு நம்ம ஆத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அரிசி பானையில நம்ம அதை போட்டு வச்சுக்கிறது, அள்ள அள்ள குறையாம இருக்கணும் என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அன்னபூர்ணி சாதம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியாக இருக்கா அப்படின்னு நாம சொல்றோம். இங்க அடுத்த லைனை என்ன கொடுக்கிறார்? ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகீச்ச பார்வதி.
அவ என்னத்தை பிக்ஷையா போடுறா? பிக்ஷாந்தேகி, பிக்ஷத்தை பிக்ஷையாக என்னத்தை போடுறா? ஞானத்தையும் வைராகியத்தையும். அப்ப இந்த ஞானமும் வைராகியமும் நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி, அந்த பார்வதி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக. அப்ப யார் அவ ரெண்டு பேரும்? மாதாவாக பார்வதியும் பிதாதேவோ மகேஸ்வரக மகேஸ்வரனுமாக இருப்பவர். இவர்கள் இருவரையும் நாம பக்தி செய்தோமானால் ஞானமும் வைராகியம் அப்படிங்கிற பிக்ஷை நமக்கு அவ கொடுத்துட்டே இருப்பா. அது கிடைக்க கிடைக்க நமக்கு என்ன கிடைக்கும்? காசியும் காஞ்சியும் முக்தி ஸ்தலம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த முக்தி நிலையை இவர்கள் கொடுப்பார்கள். அதையேதான் இங்க மூக்க கவி என்ன சொல்றார்? ஒன்னு அடையணும்னு நாங்க பசியோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு நீ பக்திங்கிற அன்னத்தை பிக்ஷையா போடுற அப்படின்னு தான் இந்த இதுல, அதுதான் இந்த ஸ்லோகத்துல உள்ள மெசேஜ். அதுக்காக தான் அந்த அன்னபூர்ணாஷ்டகத்தினுடைய பலஸ்ருதியும் இதுல இருக்கிறதும், அதுவும் ஆதிசங்கரர் எழுதினதுதான், இதுவும் மூக்க கவி எழுதினதுதான். ரெண்டு பேரும் சங்கரனுடைய வழித்தோன்றல்கள் தான் எல்லாருமே. ரெண்டு பேருமே இங்க இவர் இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்காரு, அங்க அவர் அப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல கோடிட்டு நம்மளால காட்ட முடியாது. அவ்வளவு அற்புதமானது. இதுல சாதம் போடுறாங்கிறது நம்ம மேலிழந்த வழியா இதுதான். அது அப்படியே மேலோட்டமா பார்க்கும் பொழுது கிடைக்கிறது. அதுல உள்ள பூந்து பார்க்கும் பொழுதுதான் இது நமக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிற பக்திங்கிற மெசேஜ். நமக்கு பக்தியில நம்ம ஆழமா இருக்கணுங்கிறதுக்கு அவளை புடிச்சுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் அது நமக்கு கொடுக்குறது. தாடி தரிப்பு பரிபீடன பயஹரண நிபுண ஹல முசல क्रोडपति भीषण मुखी क्रीडसि जगति त्वमेव कामाक्षि தாடித்த ரிப்பு பரிபீடன பயஹரண, பயத்தை போக்குகிறாள். எப்பொழுது? ஏன் பயம் வருது நமக்கு? எதிரிகள் நம்மளோட சண்டை போடு வரும்பொழுது, அவள்லாம் நம்மளை துன்புறுத்தும் பொழுது அதில் ஏற்படும் கஷ்டத்தை போக்குவதற்கு அப்ப நமக்கு பயம் வருது இல்லையா? அந்த பயத்தை அவள் போக்குகிறாள். போக்குறதுக்காக அவ என்னத்தை எடுத்துக்கிறார்? நிபுண, அவள் அதில் நிபுணத்துவமாக இருக்கக்கூடியவள். ஹல முசலா, அவ என்னத்தெல்லாம் எடுத்துக்கிறா? உலக்க, ஏற்காலு எல்லாத்தையும் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறாள். சண்டை போடுறதுக்கு. யாரு? அவ. நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு, நமக்கு இருக்கிற பயத்தை எல்லாம் போக்குவதற்கு, நம்மளை எதிரிகள்லாம் எல்லாரும் தாக்க வரான்னும் பொழுது நம்ம பயத்தை போக்குவதற்காக அவ எல்லாத்தையும் கையில எடுத்துட்டா. இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கா. அவ எப்படி இருக்கா? அவ எடுத்துட்டு இருக்கான்னா குரோடபதி, கோபத்துல அவ இருக்கா. அவளெல்லாம் வெட்டி சாய்க்கிறதுக்கு கோபத்தில் இருக்கக்கூடிய அவள் பீஷணமுகி. முகின முகம், பீஷணமுகி அப்படின்னாக்க பன்றியின் முகத்தோடு இருக்கிறாள். படிச்சிருக்கமா? எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குமே. இப்ப இது என்ன? பன்றியின் முகத்தோடு இருக்கக்கூடியவள் யார்? வாராகி. அப்ப இப்ப இதுல இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்திலயுமே அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறும் காமாட்சிங்கிறது என்ன நாமத்தில் அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத இன்னைக்கு காட்டுறது நமக்கு. இப்ப அந்த பீஷண முகின்னும் பொழுது பன்றியின் முகத்தை கொண்டவள் வாராகி தான் படைத்தலைவி அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இத்தனை கோட்டைக்கு நடுவுல அம்பாள் லலிதா தேவி ஸ்ரீசக்கரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது நிறைய கோட்டைகள், அத்தனை ஒரு கோட்டைகளுக்கும் ஒவ்வொருத்தர் அரணா இருந்துட்டு வரச்சு இத்தனாவது கோட்டையில வாராகி இருந்துட்டு இருக்கா. அவ படைத்தளபதியா இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வாராகி இங்க அவ என்ன பண்றா? கிரீடசி, அந்த பீஷணமுகி, அந்த பன்றி முகத்தை வைத்துக் கொண்டு கிரீடசி விளையாடுறாளாம். எங்க? போர் புரிஞ்சு நம்ம பயத்தை போக்குறதுக்கு இவ விளையாடுறா. அவளுக்கு அதுக்கு எல்லாமே லீலை, அவளுக்கு அது விளையாட்டா இருக்கு, விளையாடுறா. ஜகதி துவமேவ காமாட்சி, இந்த ஜெகத்தில் விளையாடக்கூடியவள். அப்படியெல்லாம் இருந்து எங்களுடைய பயத்தை எல்லாம் போக்குவதற்கு அவளோட போரிட்டு விளையாடக்கூடியவள் யாருன்னா துவம் ஏவ காமாட்சி, நீ மட்டுமே காமாட்சி அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவ கையில என்ன, அந்த இந்த ரூபத்தோட அவளை தியானம் பண்றது அவ்வளவு விசேஷம். நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கு ஏதோ ஒரு எதிரிகள்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நினைக்கும் பொழுது அந்த பயத்திலேயே நாம் இல்லாமல் அதை கடந்து செல்வது எப்படி? அதான் இதுல இருக்கிற மெசேஜ் இந்த ஸ்லோகத்துல. இப்ப எல்லாத்துக்குமே நம்ம எதையுமே இதுவும் கடந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எப்படி கடக்கிறது? இதுவும் கடந்து போம். அந்த வார்த்தையை படிச்சுட்டே இருந்தா போருமா? எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுல சொல்லித்தராரு. அந்த மனசுல தைரியம் வரணும் அப்படின்னா கடக்கிறதுக்கு நமக்கு மனோதிடம் தான் முதல்ல முக்கியம். அது எப்படி வரணும் அப்படின்னா இந்த வாராகி உருவத்தை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். கையில் சூலத்துடன் என்னெல்லாம் வச்சிருக்கா? வழக்க, கலப்ப இதெல்லாம் வச்சுட்டு வராளோ இல்லையோ, அந்த ஏந்திய கைகளை உடைய
கைகளை உடைய அவளை என்ன பண்ணணும், அந்த வாராகிய நம்ம இந்த உடம்ப நம்மளுடைய மேல் உடம்பு நமக்கு எப்பயுமே சட்டைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபத்தில் அவளை உட்கார வச்சுண்டு அவளை தியானித்தோமானால் இந்த பயம் இதெல்லாம் நம்மளை விட்டு, பயம்னா அந்த பயம் என்னும் எதிரி நம்மை விட்டு விலகும். அவளை தியானித்தல் அவ்வளவு விசேஷம். அப்ப மகா வாராகியாக அவளை வாராகிக்கே இவளுக்கு இந்த ஸ்லோகத்திலேயே 2-3 நாமங்கள் கொடுக்கிறார். ஒண்ணு மகா வாராகி, இன்னொன்னு லகு வாராகி, இன்னொன்னு பஞ்சமி அப்படின்னு 3 நாமங்களை கொடுக்கிறார். மகாவாராகிங்கிறவதான் படைத்தளபதி. லகு வாராகி அப்படின்னா இந்த சப்த மாதர்கள்ல வாராகி, வைஷ்ணவி அப்படின்னு எல்லாரையும் பாக்குறோம் இல்லையா, அதுல இருக்கிற வாராகி லகு வாராகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பஞ்சமி அப்படிங்கிற நாமம் எப்படி வந்தது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, பஞ்ச சக்திகளில் கடைசி சக்தியாக, அது என்ன பஞ்சசக்தி? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் நம்ம சொல்லுவோம். பஞ்சகிருத்திய பராயணா, பஞ்ச ஆசன பிரியா, பஞ்சம் பிரம்ம, பஞ்ச பிரேத, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பஞ்ச பிரேத அப்படின்னா சக்தி இழந்து இருக்கிறாள். பஞ்ச பிரம்ம அப்படின்னா சக்தி ஊட்டி இருக்கிறதுனால அந்த சக்தியை கொடுப்பவள் அம்பாள். அதில் 5வது சக்தி சதாசிவ சக்தியாக இவள் இருக்கிறாள். அப்படி சதாசிவ சக்தியாக இருப்பவள் பஞ்சமி அப்படின்னு இந்த 3 நாமங்கள் அவளுக்கு இருக்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தது. இந்த வாராகிங்கிற நாமம் வரும்பொழுது இது அதுல ரிலேட் ஆகுது. மகாவாராகி, லகு வாராகி, பஞ்சமி அப்படிங்கிறது இத சொல்றது. இந்த பஞ்சமி அப்படிங்கிற இந்த அம்பாள் தான் காசியில, இந்த இதுல காசி, இந்த தேவி தான் காசியில இருக்கா. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் பாஸ்கரராயர் உரை எழுதினார்னு நம்ம சொல்றோம். அந்த பாஸ்கரராயருக்கு காசியில் அவள் காட்சி கொடுத்தாள். அந்த வரலாறு அது இருக்கு. காசியில கொடுத்தவள் இந்த பஞ்சமி. அவளுக்கு அங்க கோவில் இருக்கு. அங்க போனா மிஸ் பண்ணாத இதெல்லாம் முக்கியமான இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்மரமதன வர்ணலோல மன்மத ஹேல விலாச மணிஷாலா கனகருச்சி சௌரியஷீலா த்வமம்ப பாலகரஜத்ருதமாலா. ஸ்மர மதன வரண லோலா மன்மத ஹேலா விலாச மணிஷாலா. மன்மத ஹேலா விலாச மணிஷாலா. மன்மத லீலை அப்படின்னா மன்மதனை வென்ற. மன்மத ஹேலா விலாசம், மன்மதனை வென்றது யார்? பரமசிவன். அந்த பரமசிவன் மன்மதனை வென்றவுடன் பரமசிவன் கோபம் தனியறது இல்லையா, அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு, அப்ப அவனை களிப்புறச் செய்தல், அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு எப்படி இருக்கணும் அம்பாள் எதிர்க்க அப்படின்னா, அதையும் என்ன சொல்றார் அப்படின்னா, கனக ருச்சி. கனகம்னா கோல்டு. அப்போ அப்படி இருக்கிறவள் மணிஷாலா, கேலா விலாச மணிஷாலா. அப்படி ரொம்ப விசாலமான மணிகளை எல்லாம் கோர்த்து போட்டுக்கொண்டு ஒரு ரத்னமயமான ஒரு மாளிகையில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படின்னா மணிகளை கோர்த்து கொண்ட ஸ்மர மதன வரண லோலா அப்படின்னும் போது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அப்புறம் என்ன அப்படின்னா, கனக ருச்சி சௌரியஷீலா அப்படின்னா, கனகம்னா தங்கம், தங்கத்தின் ஒளியையே, தங்கம் ஒளி வீசுறது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த தங்கமே வெட்டி தலைக்கு நிக்கிறதுங்கிறார் இந்த இடத்துல. தங்கமே அதை பார்த்து தங்கத்தினுடைய ஒளிய இவளுடைய பிரகாசம் பழிக்கிறதுங்கிறார். இன்னும் டீப்பான வேர்டை போடுறார். தங்கம் இதாவது கொஞ்சம் கௌரவமா இருக்கு. தங்கம் வெட்டி தலையை குனியிருந்தா, ஐயோ அது அவ்வளவு பிரகாசமா இருக்காளே, நம்மளது ஒளி அவ்வளவு குறைவா இருக்கு, இது வெக்கப்படுறதுன்னு சொல்றது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். ஆனா தங்கத்தின் ஒளியை பழிக்கும் நிலையில் இருக்கிறது அவளுடைய பிரகாசம் என்ற வார்த்தையே இவர் இந்த இடத்துல போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட தேவியானவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, கையில என்னத்தை எடுத்துட்டு வரா அப்படின்னு பார்த்தா மணிஷாலா. மணிஷாலான்னா மணி மாலை எடுத்துட்டு வராளாம். மணிமாலை, என்ன மணிமாலையை எடுத்துட்டு வரார் அப்படின்னா, இப்படி மன்மதனை எரித்து எல்லாத்தையும் ஜெயிச்சு உயர்ந்து நிக்கிற அந்த மகாதேவனை மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக, யாரா வரா இவ, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாலா துவம் அம்ப பாலா, நீயே அம்பாளே பாலாவாக கையில் மணமாலையுடன் எதிர்கொள்கிறாய். இது ஞாபகம் வரணும். எதிர்க்க ஒரு பெண் பாலான்னு வச்சுக்கோ, ஒரு பெண்ணாகப்பட்டவள் கையில மாலையை வச்சுட்டு வரான்னா இந்த நிகழ்ச்சி எங்க நடக்கும்? அரண்மனைகள்ல சுயம்பரம் வரும்பொழுது நடக்கும்.
பெண்ணாகப்பட்டவள் மாலையை வச்சுட்டுப்பா, நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டுப்பா, அவளுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்கள் கழுத்தில் மாலையை போடலாம். அந்த மாதிரி ஸ்வயம்பர பார்வதி இவளுக்கு பேர் வருது இந்த இடத்துல. இந்த காமாட்சிக்கு இவள் கைகளில் மணமாலையுடன் சிவனை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அப்ப அந்த கோலத்தை மனதில் தியானித்தால், இப்படி ஒரு கோலத்தை, இப்படி எப்படி சிவனை எதிர்கொள்ற, சிவன் வரார், எதிர்க்க இவ மணமாலையோட காத்துட்டு இருக்கா, அப்படிங்கிற ஒரு கோலத்தை மனதில் தியானித்துக் கொண்டால் அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். ஸ்வயம்பர பார்வதின்னு இவளுக்கு பேரு. கன்னியாகுமரி என்ற பெயர். ஏன்னா கன்னியாகுமரினா கன்னிகையாக இருப்பவள், குமரியாக இருப்பவள் தானே கையில் மணமாலையை வைத்துக் கொண்டிருக்க முடியும். அதனால கன்னியாகுமரி என்ற நாமமும் இந்த தோற்றமும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. அதான் அது கையில் மணமாலையுடன் நிற்பவள் இங்க பாலாவாக சித்தரிக்கிறார் மூக்ககவி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. விமலபட்டி கமலகுட்டி. கமலம் தாமரை, விமலம் சுத்தமான தூய்மையான, மலம்னா அழுக்கு, விமலம்னா சுத்தம் தூய்மை. அந்த தூய்மையான கமலக்குட்டி தாமரை, தாமரை ஆசனத்தில் அப்படிங்கிறார். அப்ப தூய்மையான தாமரை அப்படின்னு வரும்பொழுது, தூய்மையான தாமரைன்னு என்ன? வெண் தாமரை. வெள்ளை தாமரை ஆசனத்தில் வெண்பட்டு உடுத்தி கொண்டு, இப்ப என்ன நாமம் வரப்போறதுங்கிறத நீங்க அழகா கற்பனை பண்ணலாம். வெண்பட்டு உடுத்தி கொண்டு புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்த புடி. புஸ்தக ருத்ராட்ச ஹஸ்த புடி, சஸ்த ஹஸ்த புடி அப்படின்னா, புஸ்தகம் அப்படின்னா புக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், புஸ்தகம்னு தெரியும். ருத்ராட்சம்னா ருத்ராட்ச மாலை. எதுக்கு வச்சுப்பா ருத்ராட்ச மாலைய? ஜபம் பண்றதுக்கு கையில வச்சுப்பா. அப்ப ஜபமாலை, புஸ்தகம் இவற்றை கையில் கொண்டு வீணையையும் கையில் ஏந்தியவளாக, வீணையை இன்னொரு கையில வச்சுருக்க, 4 கை, புஸ்தகம் ஒரு கையில, ஜபமாலை ஒரு கையில, ஒரு கையில வீணையை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த உள்ளங்கை இப்படி வீணையை புடிச்சுட்டு இருக்கிறச்சே பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு அழகாக வீணையை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அவள் யாரா இருக்கா? கலிதவி பஞ்சி விபாசி வைரிஞ்சி அப்படின்னா யாரா இருக்கான்னா பிரம்ம பத்னியாக இருக்கிறாள். வீணையை வைத்துக் கொண்டிருப்பவள் பிரம்ம பத்னி. அவள் பிரம்ம பத்னிங்கிற ரூபத்தில் அந்த இடத்தில் நிற்கிறாள். அவள் யார் அப்படின்னா காமாட்சி, நீயேதான் அதுவும். எப்படி இருக்காவ? பக்ஷ்மலாட்சி. பஷ்மலாட்சினாக்க அவளை பார்த்தா அப்படியே கண்ணு கொட்டாம பாக்குறதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அழக பார்த்த உடனே நாம்பளே கண்ணு கொட்டாம அவளை பார்க்கணும். கண்ணு செவட்டிட்டோம்னா ஆச்சோ அந்த அழகுல ஒரு செகண்ட் நம்ம பாக்குறது குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு இருக்கிற அந்த அழக நாம்பளே அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இருள் வரக்கூடாதுங்கிறதுக்கா அப்படிங்கிற காரணத்துல கண் இமைக்காமல் விழித்து கொண்டிருக்கும் கண். அக்ஷினா கண்ணு, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பக்ஷ்மலாட்சி அப்படின்னா அப்படியே அப்படியே சொரிந்த கண்கள் அப்படின்னாக்க செறிந்த இமைகள்லாம் அப்படியே செறிஞ்சு அப்படியே குத்திட்டு இருக்க. வயிறு கூச்செறிந்தா நமக்கு எப்படி ரோமாஞ்சனம் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி அப்படியே இமைகள் வந்து தெரிச்சுண்டு நிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அப்படி அகலமான அழகிய கண்கள். அப்பேற்பட்டவள் அந்த காமாட்சி அங்கு விளங்குகிறாள் பிரம்ம பத்னியாக. அவளே அந்த காமாட்சி கோவில்ல உற்சவமூர்த்தி இருப்பா. அந்த உற்சவமூர்த்தி எப்படி இருக்கா அப்படின்னா ரமாவாணியாக அங்க இருக்கா. ரமாவாணி, ரமானா லக்ஷ்மிக்கும் பேரு. அதனால அந்த இடத்துல லக்ஷ்மியும் கலந்து வாணிக்கு வாணின்னா சரஸ்வதிக்கும் பேரு. சோ அங்க ரமாவாணியாக காமாட்சி கோவில். அதுதான் சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா அப்படிங்கிற வார்த்தை லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வருது. அங்க உற்சவமூர்த்தியா அவ இருக்கா அப்படிங்கிறது ஒரு நாமாவா ஒரு ஸ்லோகத்திலையும் அவளுக்கு அதற்குரிய காரண காரியங்களோட சொல்லிட்டு வர்றார். குங்குமருச்சி பிங்கம் அஸ்ருபங்கில முண்டாலி மண்டிதம் மாதஹ ஜயதி தவ ரூபதேயம் ஜபபட புஸ்தக வராப்யகர வரபயகராப்ஜம். குங்கும ருச்சி பிங்கம், குங்கும நிறத்தில் இருக்கிறாள். சகப்புன்னு நம்ம சொல்லிட்டேதான் இருக்கும். நிறத்தோட இருக்கா. அஸ்ருக் பங்கில முண்டாலி மண்டிதம் மாதக. முண்டாலிதான் முண்டம். எங்க வந்தது இந்த முண்டம் அப்படின்னா, இதுதான் சண்ட முண்டர்கள் எல்லாரையும் போர்ல எல்லாம் மகிஷாசுரன் எல்லாரையும் இது பண்றா இல்லையா, வதம் பண்ணி எல்லாம் பண்ணும் பொழுது இந்த முண்டங்கள்லாம் நிறைய இருக்கா. இந்த முண்டங்களின் வரிசையா நிறைய கொலை நடக்குது. நிறைய பேரை வதம் பண்றா. அது கொலைன்னு சொல்ல முடியாது, வதம். அந்த வதம் பண்ணும் பொழுது நிறைய
முண்டங்கள் வரிசையா மாலை பார்த்தா மாதிரி வரிசையாக மாலையாக அவள் அணிந்து போட்டுருக்கா. மண்டிதம் மாதக ஜப பட புஸ்தக வராபய கராப்ஜம். ஜப ஜபமாலை, புரிஞ்சுதா? ஜபமாலை, புஸ்தக ஜபப்பட்ட ஜபமாலை, புஸ்தகம் இது ரெண்டும் இன்னொரு 2 கையில வச்சுட்டு இருக்கா. 2 கை அவளுக்கு, 4 கையில, ஒரு கையில ஜபமாலை, ஒரு கையில் புஸ்தகம், இன்னும் 2 கையில வராபய கராப்ஜம். கரம் கையில் தெரியும், அப்ஜம் தாமரை போன்ற அந்த கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப எல்லா கையுமே தாமரை போன்றதா இருக்கு, ஒரு கையில தாமரை இருக்குன்னு சொல்லல. அப்ப வராபய அப்படிங்கிறது 2, இன்னும் மிச்சம் 2 கைக்கு மிச்சம் இருக்கு. வர அபயன்னு அதை பிரிக்கணும். பிரிச்சுட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சது. வர அபய அப்படின்னு பிரித்தால் ஒரு கை வரம் கொடுக்கும் நிலையிலும் இன்னொரு கை அபயம் பண்ணும், உங்களை காக்கும் நிலையிலும் அபயஹஸ்தம் வரஹஸ்தம் அப்படின்னு 2 கைகளும். ஒரு கையில் ஜபமாலை, ஒரு கையில் புஸ்தகம், ஒரு கை அபயஹஸ்தம், ஒரு கை வரஹஸ்தமாக 4 கரங்களிலும் அவள் காட்சி தருகிறாள். அப்படி உள்ள ஒரு ஸ்வரூபத்தில் நீ காட்சி தருகிறாயே, தவ ரூப அம்மா காமாட்சி, உன்னுடைய அந்த ரூபம் ஜெயதி, எப்பையும் ஜெயித்து விளங்கட்டும், அந்த ரூபத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த இடத்துல. கனகமணி கலித பூஷாம் காலாய சகலகசீல காந்தி கலாம் காமாட்சி ஷீலயே த்வாம் கபால சூலாபிராம கர கமலம். கனக மணி கலித பூஷாம் காலாய சகலகசீல. கனகம் தங்கம்னு தெரியும் எல்லாருக்கும். மணி ரத்னங்களான மணி, ரத்னங்கள், மணினா ரத்னங்கள், இதையெல்லாம் அதோட சேர்ந்து காலாய எஃகு, இது எல்லாம் கலந்த ஒரு விதமான ஒரு கலந்த கலவை. அந்த கலவை கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கிரே கலர். கருப்புன்னு சொல்ல முடியாது, கிரேவுன்னு சொல்ல முடியாது, இந்த சகப்புன்னு சொல்ல முடியாது, சிந்தூரம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ற மாதிரி, கருப்புன்னு சொல்ல முடியாது, கிரேன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் காந்தி கலாம். காந்தினா பிரகாசம், பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறாள் அம்பாள். அப்படி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறவள் கையில என்ன வச்சுட்டு இருக்கா இங்கன்னு பார்க்கும் பொழுது, கபால சூலாபிராம கரகமலாம். கரம் கை, கமலாம் தாமரை, தாமரை போன்ற அந்த கைகளில் கபாலவோடு கபாலத்தையும் சூலத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். இங்க கபாலத்தையும் சூலத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். சோ இதை தாங்குகிறவள், இப்படி பிரகாசிக்க கூடியவளும் கையில் கபாலத்தையும் சூலத்தையும் தாங்கியவளுமாக நீயும் காமாட்சியே அப்படின்னு சொல்லுகிறாள். அப்ப இங்க ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக அவ இருக்கா. சண்டிகா பரமேஸ்வரின்னு நாமம் அவளுக்கு. இத பத்ரகாளி இல்லைன்னா பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற நாமமும் இந்த இடத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. லோஹிதி மம புஞ்ச மத்யே மோகித புவனே முதா நிரீக்ஷந்தே வதனம் தவ குச்சயுகலம் காஞ்சி சீமாஞ்சகேபி காமாட்சி. லோகிதிம புஞ்ச மத்தியே மோகித புவனே முதா நிரீக்ஷந்தே. புவனம், புவனே அப்படின்னாக்க உலகம். மோகித புவனே அப்படின்னா இந்த உலகத்தையே மோகிக்க செய்யும், அட்ராக்ட் பண்றது செய்யக்கூடிய. முதா நிரீக்ஷந்தே, எப்படி இருக்கா? சிகப்பு நிறத்தை உடையவள். எங்க உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா அநாகத சக்கரத்தில் உட்கார். லோகி திம புஞ்ச மத்தியே, மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அநாகத சக்கரத்தில் அவரது எங்க மனசு இருக்கக்கூடிய இடத்தில் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அங்க அவளுடைய திருமுகம் இருக்குங்கிறார். இப்படி நீங்க இப்ப கற்பனை பண்ணணும். அநாகத சக்கரத்தில் திருமுகமாக, திருமுகம், அதற்கப்புறம் வதனம் தவ குச்ச யுகலம். அந்த திருமுகத்துக்கு அப்புறம் அவ உடல் பாகம் வரணும். வதனம் வருது, வதனத்துக்கு திருமுகம், முகத்துக்கு அப்புறம் கீழே கழுத்து மார்பு வரும் பொழுது ஸ்தனங்கள், ஸ்தனத்திற்கு தவ குச்ச யுகலம் அப்படின்னா ஸ்தனங்கள், 2 ஸ்தனங்கள். காஞ்சி ஷீமாஞ்ச கேபி, அதற்கு கீழே வரும் பொழுது இந்த ஒட்டியானம் போடக்கூடிய பிரதேசம், இந்த ஒட்டியானம் போடக்கூடிய பிரதேசம், இப்படி ஒட்டியானம் கட்டக்கூடிய பிரதேசம், அந்த பிரதேசங்களை சில மகான்கள் சில யோகிகள் தரிசிக்கிறார்கள். எங்க நேர பார்த்தாலும் தெரியாது. எங்க யோகா அபியாசம் பண்ணி அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி தியான நிலையில் இப்படி வச்சு அவ
உள்ளுக்குள்ள தரிசனம் பண்ணுவாளாம். அப்படி அதை தரிசிக்கிறார்கள். அப்ப சில யோகிகள் இன்னும் கொஞ்சம் ஒருபடி அநாகத சக்கரம்னு வரும்பொழுது நமக்கு இந்த உடம்புங்கிற சட்டையை போட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ள மனசுல அப்படிங்கறத சொல்றோம். சில பேர் சிலர் இன்னும் ஒருபடி மேல போய் ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் அம்பாளின் முகமாக அதுல இருந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் கீழே கொண்டு வந்து ஒட்டியானம் வரைக்கும் அப்படி அவ தரிசிப்பா. அந்த மாதிரி அவளுடைய தரிசனம் வரும்பொழுது அவளுக்கு எப்படி அந்த அந்த ஸ்தனங்களுக்கு பிறகு இருக்க ஒட்டியானம் போடுற பாகம் வரும்பொழுது அவளுக்கு என்ன வந்துருமா, அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரூபம் கிடைச்சிருக்கும். இவாளை விட ஒருபடி மேல போனவான்னு சொன்னேன். ஸ்ரீசக்கரத்தின் பாகத்தில் முகத்தை வச்சுக்கிறா, மத்தியில முகத்தை வச்சுண்டு அதுக்கப்புறம் மார்பு 2 ஸ்தனங்களுக்கு கீழே வரும்பொழுது அர்த்தநாரி ஸ்வரூபம் கிடைக்கிறது. அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது அப்படி தியானம் பண்றவன் இந்த மூவுலகத்தையுமே தன் வசப்படுத்துவான். அப்பேற்பட்டவளாகவும் இங்க காம கலா தேவியாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். உலகம் அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த உலகத்தில் அந்த உலகத்தையே மோகிக்க செய்யக்கூடிய அளவுக்கு கலர், உலகத்தையே அட்ராக்ட், உலகமே அவளை பார்த்தா அட்ராக்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு அவ கலர், அந்த அளவுக்கு கலர் உள்ள அவளின் முகம். அந்த முகத்தை எங்க வச்சுக்கணும், அநாகத சக்கரத்தின் மத்தியில் அப்படின்னு தான் ஒரு சாரா இருக்கு. அந்த யோகிகளுக்கு அவளுக்கு ஒட்டியான பிரதேசம்னு தான் கொடுத்தார், அர்த்தநாரி பிரதேசம்னு கொடுக்குற. அடுத்தபடியா இன்னும் சிலர் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகிறவா அநாகத சக்கரங்கிற வாடையே அங்க இல்லாம ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து ஆரம்பித்தவர் ஒட்டியான பாகத்திற்கு வரும் பொழுது அர்த்தநாரியாக இருக்கிறார். அர்த்தநாரி ஸ்வரூபம் அங்காவாளினுடைய மனதில் தியானத்தில் வந்து அமருகிறது. அப்படியெல்லாம் அமர்பவர்கள் 3 லோகத்தையும் தன் வசப்படும். கேட்கவே வேண்டாம். தியானத்திற்கு அப்புறம் அவளுக்கு அடுத்த நிலைக்கு, அவளுக்கு சாந்தி நிலைக்கு போனாள்னா அப்புறம் முக்தி நிலை, மோட்சம் தான் அவளுக்கெல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்டவர்கள் அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தில் பகவானை இப்படியெல்லாம் வந்து இந்த 7 ஸ்லோகத்திலும், இன்னைக்கு 7 ஸ்லோகம் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 7 ஸ்லோகத்திலையும் இப்படி வேறு வேறு நாமாக்களையும் பார்த்தோம். வேறு விதமான வழியில எப்படி ஒன்னொன்னுத்திலையும் அவர் மெசேஜ் கொடுத்திருக்காருங்கிறதையும் பார்த்தோம். அந்தந்த நாமாக்கள்ல எப்படி அவளை அம்பாளை உருவகப்படுத்திக்கணுங்கிறதையும் நம்ம உருவத்துல கொண்டு வந்தோம். அன்னபூர்ணியா அவ எதுக்கு வரா, வாராகியா அவ எப்படி வரா, பாலாவா அவ எப்படி வரா அப்படிங்கறது எல்லாமும் நாம பார்த்தோம். இதையெல்லாம் நம்ம கற்பனை மனதில் கொண்டு வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.